Realme Buds Classic இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த இயர்ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா ₹399 பட்ஜெட் செக்மெண்ட்டில் வந்திருக்கு. ஸோ இந்த விலைக்கு இது ஓத்தா இல்லையா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமான விஷயம் ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது. 14.2mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக அன்பாக்சிங் ஆல்ரெடி பண்ணது தான், மேடி தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் 1 வீக்காக. ஸோ இப்போ தான் என் கைக்கு கிடச்சிது. ஸோ டைரெக்டாக அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணதும் உள்ளே ஒரு குட்டி பேக்கிங் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை போட்டுருவோம். ஸோ இதுதான் ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கோட பாக்ஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லலாம் கொடுத்துருக்காங்க. 14.2mm லார்ஜ் டிரைவர் கொடுத்துருக்காங்களாம். டீப்பர் அண்ட் ரிச் பேஸ் இருக்குமா. மியூசிக் கண்ட்ரோல்ஸ் அண்ட் வீடியோ ப்ளேபேக் கண்ட்ரோல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கால் ஆன்சர் அண்ட் என் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம் ஹெச்டி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதோட பேக்கிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ₹700 போட்டிருக்காங்க, ₹699. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ சீலெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் ரியல்மி பட்ஸ் கிளாசிக். ஸோ இதை தாண்டி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் யூசர் கைடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக படித்து பார்க்க வேண்டிய ஒன்று. ஸோ அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வேறு ஒன்றுமே இல்லை. பட் பாக்ஸ் வெளியே பார்க்க மொக்கையாக இருந்தாலும் உள்ளே கொஞ்சம் நல்லாவே டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ கேபிள் ஆர்கனைசேஷரை எடுத்துகிட்டு பார்ப்போம். ரியல்மி பட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா இதோட ஒயர்ஸோட மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஒயர்ஸும் ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த ஈஸியாக அந்த சுருக்கம் அந்த முடிச்சு அது மாதிரியெல்லாம் உழுவாமல் பார்த்துக்கும். ஸோ இதுலேயும் இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் முறுக்குனாலும் அப்படியே பழைய மாதிரியே வந்துடுது. ஃபஸ்ட்டு இதோட டிசைன் பார்ட்டுக்கு வந்துடுவோம். ஸோ டிசைன்னு பார்க்கும்பொழுது இயர்பீஸ் பார்த்திங்கன்னா ஆஃப் இன் இயர் டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்பிளோட இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுவும் ஆஃப் இன் இயர் டிசைனில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் இது மாதிரி ஒரு இயர்ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணுறேன்னு சொல்ல மாட்டேன், வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக மேடி தான் வாங்கினா. ஸோ நாமளாக ரியல்மி பட்ஸுங்கிற போது ஒவ்வொரு வெர்ஷன்லேயும் அப்கிரேட் ஆகும்னு பார்த்தேன். ஸோ இது பட்ஸ் கிளாசிக்னு சொல்லி கொஞ்சம் ஒரு கம்மியான ப்ரைஸிங்கில் வந்திருக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ லைட் வெயிட்டாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் டேங்கிள் ஃப்ரீ கேபிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிங்கிள் மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கால்ஸ் ஆன்சர் பண்ண, டிஸ்கனெக்ட் பண்ண, அதுக்கப்புறம் ஆடியோ வீடியோ பார்க்கும்பொழுது பாஸ் அண்ட் ப்ளே பண்ண, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு போக, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த பட்டன் தான் யூஸ் ஆகுது. ஸோ இதில் ஒரு மைக்ரோஃபோனும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான விஷயம் ஹெச்டி மைக்ரோஃபோன் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆடியோ குவாலிட்டியும் அட்டாச் பண்ணுறாங்க. ஸோ அகெயின் இங்கே ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிள். ரொம்பவே எனக்கு ரியல்மியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிடிச்ச விஷயம் அகெயின் என்னென்னா இதோட ஒயர்ஸோட குவாலிட்டி தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே 3.5mm ஜாக் இருக்குது. இங்கே ஒரு கேபிள் ஆர்கனைசர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் ஃபஸ்ட்டு இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு டைரெக்டாக ப்ளக் பண்ணி செக் பண்ணிடலாம். ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கோட ஆடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இங்கே 14.2mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிரைவர் கொடுத்துருந்தாலும் இதோட ஆடியோ வந்து ரொம்பவே லவுடாக இருக்குது. பட் ஆனால் பேஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு சுத்தமாக இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா போட்டோட பேஸ் ஹெட்ஸ் 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே ப்ரைஸிங் செக்மெண்ட்டில் தான் 379, 399 இந்த ₹400 பட்ஜெட் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் அதில் பேஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ பாட்டு கேட்க ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோட லெவல்ஸ் வந்து அதிகமாக இருக்கே தவிர அந்த பேஸ் வந்து ஓகேவா ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா பேஸ் அதிகமாக வச்சு கேட்கும்பொழுது தான் எனக்கு அந்த பாட்டு வந்து கேட்ட மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் ஆனால் அதுவே இங்கே மிஸ் ஆகும்பொழுது பேஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிசப்பாயிண்டிங்காக தான் நான் பார்க்குறேன். என்ன தான் 14.2mm டிரைவர் கொடுத்துருந்தாலும் ஸோ பேஸ் இங்கே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மல்டி ஃபங்க்ஷன் பட்டன் கொடுத்துருந்தாங்கள. ஸோ அது கூட ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கல. அதுவும் ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2 கலர் வேரியண்ட்டில் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட். அதுக்கப்புறம் கம்ஃபர்டபுள்னு பார்க்கும்பொழுது இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஆஃப் இன் இயர் பட்ஸப் கொடுத்துருந்தாலும் ஸ்டில் ஒரு நல்ல கம்ஃபர்டபுளை கொடுக்குது. போட்டு இருக்கிறப்போ அவ்வளோ ஃபீல் தெரில. பட்
நீங்கள் ரொம்ப ஷேக் பண்ணாலும் உங்கள் காதுலேருந்து ஈஸியாக வெளியே வராத அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது உண்மையாலுமே ஒரு அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் இதோட மைக்ரோஃபோன் ஹெச்டி மைக்ரோஃபோன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் செக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது என்னோடய மைக் வந்து இந்த மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என் மைக்கை ரிமூவ் பண்ணிட்டு நான் ஹெட்ஃபோன்ஸ் வந்து ப்ளக் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் இப்போ டிஸ்டன்ஸில் வச்சு பேசுகிறேன். இப்போது இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உண்மையாலுமே ஹெச்டி ஆடியோ குவாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையா, உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். இந்த ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கை ஆல்மோஸ்ட் 1 டேக்கு மேலே கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் புதுசாக ஒரு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லாங் டைம் யூசேஜுக்கு வந்து லைட்டாக காது பெயின் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, ஃபிட்டாக இருந்துச்சு. பட் ஆனால் லாங் டைம் யூஸ்க்கு என்னாச்சுன்னா எனக்கு லெஃப்ட் சைடு இயர் வந்து ரொம்ப பெயினாக ஃபீல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் வந்து கண்டினியூஸாக காதில் இருக்கும்போது லைட்டாக உறுத்துற மாதிரி பெயினாக இருந்தது. அதே மாதிரி இதில் இயர் டிப்ஸ் இல்லாதனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே கேட்குது. ஸோ நீங்கள் அதிகம் சத்தத்தோட பாட்டு கேட்கும்போது கண்டிப்பாக சுற்றி இருக்கவங்களுக்கு கேட்கும். அதே சமயம் நீங்கள் கால்ஸ் பேசும்பொழுது உங்கள் ஆப்போசிட்டில் பேசுகிறவங்களோட ஆடியோ வெளியே கேட்கும். ஸோ அந்த டிஸ்அட்வான்டேஜ் இதில் வந்து எனக்கு பெரிய நெகட்டிவாக தெரிஞ்சது. ஏன்னா நம்ம என்ன பாட்டு கேட்குறோம், என்ன எது எல்லாமே வெளியே தெரிஞ்சதுன்னா அது ஒரு ப்ரைவசியாக இருக்காதுல்ல. ஸோ அந்த விஷயத்தில் இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக நான் இதை ஒரு நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணது. உண்மையாலுமே மைக்கோட குவாலிட்டி வந்து நல்லா தான் இருந்தது நான் செக் பண்ண வரைக்கும். மைக்கோட பொசிஷன் மட்டும் இங்கே சென்டரில் இல்லாமல் ரைட் சைடு இயர் பீஸில் கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். இப்போது ஆடியோ நல்லா தான் கேப்சர் பண்ணுது. பட் ஆனால் இன்னும் இங்கே கீழே இருக்கிறதுக்கு பதிலாக ரைட் சைடில் அது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் பெட்டரான ஆடியோ குவாலிட்டி ஆப்போசிட்டில் கேட்குறவங்களுக்கு வந்து மைக் மூலயமா ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ அது ஓகே, பட் ஆனால் கொடுத்துருக்கலாம். ஃபைனலாக இதோட ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பேஸ் வந்து சுத்தமாக செட் ஆகாத மாதிரி தான் இருந்துச்சு. பட் மேடிக்கிட்ட கேட்ட வரைக்கும் பேஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொன்னால். ஸோ பேஸ் இருக்குது, பட் சுத்தமாக இல்லைனாலும் சொல்ல மாட்டேன். பட் எனக்கு ஓகேவாக தெரில மற்ற ஹெட்ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்பொழுது ஆடியோ. பட் ஆனால் மற்ற இயர்ஃபோன்ஸோட ஆடியோ ரொம்ப லவுடாக இருக்குது. ஏன்னா 14.2 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக லவுடாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு கேபிள் குவாலிட்டி ஆப்வியஸாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதோட ப்ரைஸிங்க்கு இந்த இயர்ஃபோன்ஸ் ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் பேஸ் லவர்ஸாக இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் கன்சிடர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட் பேஸ் ஹெட்ஸ் 100 இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதோட ரிவ்யூ இருக்குது. பீட்ரான் HBE6 இதோட ரிவ்யூ இருக்குது. ஸோ இந்த 3 ஹெட்ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணுமா, இல்லைனா ரியல்மி பட்ஸ் கிளாசிக்கும் அதுக்கப்புறம் போட் பேஸ் ஹெட்ஸ் 100 இது ரெண்டுமே 400 ரூபா பட்ஜெட் செக்மெண்ட்டில் வருது. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுமா, உங்களுக்கு தனியாக வீடியோ வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் Realme 6i இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை பற்றிய ஃபுல் ரிவ்யூ, கேமரா ரிவ்யூ எடுத்துட்டேன், நான் எடிட் பண்ணோம். ஸோ அதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோஸ் சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கேட்ச் யூ கைஸ் தி நெக்ஸ்ட் ஒன். பீஸ்.